வணக்கம். வாங்க நண்பர்களே, ஒரு புன்னகை போக்க உங்கள் நாளை இனிமையாக வருகிறேன். ஏஎஸ்எம் 6436 வீடியோவை பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க நம்ம டுடேஸ் மேஜிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? தீர்த்தவாரி என்றால் என்ன? தீர்த்தவாரி என்பது தேவஸ்தானத்தில் உள்ள முக்கிய மூர்த்தியை தீர்த்தக்கடலில் புனித நதியில் ஆழ்த்தி மக்களுக்கு தீர்த்த பார்வை அளிக்கும் ஒரு பவனி. இது பெரும்பாலும் வருடாந்திர விழாக்களில் நடைபெறும். சிதம்பரம் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் ஸ்ரீ நடராஜ சிலை மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தருளி புனிதமான கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு தீர்த்தவாரி பவனியாக வருகிறார். கொள்ளிடம் ஆறு என்பது காவிரி ஆற்றில் ஒரு பிரிவாகும். சிதம்பரம் அருகே இது புனிதமான தீர்த்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஆடி 18 நாளில் ஸ்ரீ நடராஜ பெருமான் புறப்பாடு செய்யப்படுகிறார். தேவார பாட்டுகளுடன் நடன ஊர்வலம் மற்றும் வேத மந்திரங்கள் ஒளியுடன் பக்தர்கள் கூட்டம் பெரிதாக திரளும். ஆடி 18 முக்கியத்துவம். ஆடி மாதம் தெய்வீக சக்தியின் மாதமாக கருதப்படுகிறது. ஆடி 18 ஆடி பெருக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இது காவிரி, கொள்ளிடம் போன்ற நதிகளில் பெருக்கத்தை கொண்டாடும் நாள். நதி தேவியை வழிபடுவது, வாழ்க்கையில் வளம் வேண்டுவது மற்றும் திருமணம் காத்திருக்கும் பெண்கள் சுபிட்சம் பெற வேண்டி விரதம் இருப்பது என்பது பக்தியில் செயல்கள் நடைபெறும். சிதம்பரம் தீர்த்தவாரி சிறப்பு நிகழ்வுகள். பக்தர்கள் கயிறு கட்டி பவனி வரும் வழியில் புனித நீர் தெளிப்பார்கள். சிலைகள் தீர்த்தத்தில் ஆழ்த்தப்பட்ட பின் அதனுடன் நீர் எடுத்துச் சென்று பூஜை செய்வது வழக்கம். பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் கலந்து கொள்கிறார்கள். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் தீர்த்தவாரி என்பது ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் நடராஜரின் பவனி, புனித நீராடல் மற்றும் பக்தர்கள் பெருக்கம் நிறைந்த புனித விழா ஆகும். கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இதுவே மிகப்பெரிய ஆன்மீக விழாவாக நடைபெறுகிறது. ஸ்ரீ நடராஜர் மூர்த்தியின் தீர்த்தவாரி அருளாசி. ஆடியிலே அமுதமாய் தோன்றி ஆனந்த தாண்டவத்துடன் கொள்ளிட தீர்த்தத்தில் அருள் பொழியும் திருச்சிற்றம்பல தேவா, உன் தீர்த்தவாரி தரிசனத்தால் பாவங்கள் அகலும், பாக்கியம் மலரும், அருள் புரிவாயாக நடராஜா. உங்கள் இதயத்தை கவர்ந்திருந்தால் உங்கள் விரலால் ஒரு லைக் போடுங்க. நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட ஒரு ஷேர் செய்யுங்க. எப்போதும் சந்திப்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.